வணக்கம் அன்பு உறவுகளுக்கு. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ரசம் வைக்க போகிறோம். புளித்தண்ணி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம். ஒரு 10 பல் வெள்ளை வெங்காயம் பூண்டு எடுத்து நசுக்கி வச்சுருக்கோம். ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் நசுக்கி வச்சுருக்கோம். கொஞ்சம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலை அரிஞ்சு வச்சுருக்கோம். சீரகம், மிளகு இது ஒரு அரை ஸ்பூன் எடுத்து, இல்லை 1 ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா அப்படியே ஒரு நசுக்கி கொஞ்சம் ஓரளவு பவுடராக எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம். தேவையான மஞ்சள் பொடி, தாளிக்கிறதுக்கு பட்டை மிளகாய், கடுகு எடுத்து வச்சுருக்கோம். ரசம் வந்து லேசாக அந்த கொதி வரத்துக்கு முன்னாடி நம்ம இறக்கிடுவோம்ல, அப்போ வந்து தேவைன்னா விருப்பம்னா பெருங்காய பவுட்ரு போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த கடாயில் இந்த பொருட்கள், அந்த வெள்ளை வெங்காயம், நறுக்கிய கொத்தமல்லி, கருவேப்பிலை, சீரகம், மிளகு எல்லாத்தையும் எடுத்து இந்த கடாயில் இந்த கோசியில் போட்டுக்கிறோம். இதுக்கு தேவையான அந்த மஞ்சள் பொடியை இதில் கொட்டிக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த தக்காளியை இந்த பாத்திரத்தில் கொட்டிக்கிறோம். இதுக்கப்புறமா எப்போவுமே புளி ஊற வைக்கிறப்போ கொஞ்சம் வெந்நீர் வச்சு ஊற போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த தண்ணி ஊற்றி நம்ம எல்லாத்தையும் ஒன்றா ஓரளவு நல்லா இப்படி கரைச்சி வச்சுட்டு, அதுக்கப்புறமா வானல் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வெடிக்க விட்டு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா கருக விடாமல் ஓரளவு செவக்க வறுத்துட்டு, அதுக்கப்புறமா லேசாக அந்த கொதி வர்றப்போ அந்த ஒரு மாதிரி நுரையாக இருக்கும். அப்போ வந்துட்டு இறக்கிடுங்க. சூப்பராக இருக்கும். நன்றி.